ஹை கோர்ட் ரெக்யூர்மெண்ட் சிவி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறவங்க கொண்டு போக வேண்டிய சர்டிஃபிகேட் அதை பற்றி என்ன பார்க்க போகிறோம். ஸோ அதை குறிப்பாக அந்த கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வந்து யாருக்கிட்ட சைன் வாங்கணும் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஓட்டர் ஐடி இந்த மாதிரி ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃப், ஓகேங்களா. அது ஆதார் கார்டோ இல்லை பேன் கார்டோ இல்லை இந்த மாதிரி ஓட்டர் ஐடி எனி ஒரு ஃபோட்டோ உள்ள ஐடி ப்ரூஃப் ஒன்று கம்பல்சரி கொண்டு போங்க. அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ரெண்டாவது, ஓகேங்களா. அது நீங்கள் 12th முடித்ததோ 10th முடித்ததோ இல்லை டிப்ளமோ ஐடிஐ முடித்தா லாஸ்ட்டு டிசி இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை கொண்டு போகணும். ஒரிஜினல் இஸ் கம்பல்சரின்னு சொல்லி ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க. அதோட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும். அடுத்து தேர்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்னா உங்கள் 10th மார்க் ஷீட்டு 12th மார்க் ஷீட்டு. டிப்ளமோ படிச்சிங்க அப்படின்னா செமஸ்டர் மார்க் ஷீட்லாம் தேவையில்லை. லாஸ்ட்டாக படித்த அந்த கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஓவரால் மார்க் ஷீட் சொல்லுவீங்களா அந்த இது. அப்புறம் உங்கள் அதுதான் அதே மாதிரி தான் ஐடிஐக்கும், ஓகேங்களா. அதெல்லாம் கொண்டு போனால் போதும். அந்த கான்வகேஷன் சர்டிஃபிகேட் அதை கொண்டு போவீங்க. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே மஸ்ட்டு கொண்டு போகிறது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா உள்ளதெல்லாம் கொஞ்சம் இருந்தால் கொண்டு போவீங்க. இஃப் அப்ளிகபிள் கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா. சாரி, இஃப் அவைலபிள் இருந்தால் கொண்டு போங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா. அதாவது எல்எம்பி லைட் மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணாமல் கொடுத்துருந்தா அது கொண்டு போவீங்க. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், எனக்கு குக்கிங் தெரியும், ஹவுஸ் கீப்பிங் தெரியும், அப்புறம் இது பேக்கிங் பண்ணுற ஒர்க்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி எம்ப்ளாயிங் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்குது சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி அப்ளை பண்ணும் போதே கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கொண்டு போவீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இஃப் அவைலபிள் தேவை உள்ளவங்க கொண்டு போவீங்க. அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அதான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இஃப் அப்ளிகபிள் போட்டிருக்காங்க, ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் முக்கியமாக கொண்டு போக வேண்டியது ஐடி ப்ரூஃபு, டிசி, அதான் அப்புறம் அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன சொன்னேன் அந்த மார்க் ஷீட்டு, நாலாவது வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. ஸோ இந்த நாலுமே இந்த பேஜில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த நாலுமே இம்பார்ட்டண்ட்டு, ஓகேங்களா. மற்றதெல்லாம் வந்து அவைலபிள் இருந்தால் கொண்டு போவீங்க. அப்புறம் டெக்னிக்கல் சர்டிஃபிகேட், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃப் அதெல்லாம் இருந்தால் கொண்டு போவீங்க தேவைப்பட்ட. அப்புறம் கெஜெட்டட் காப்பி ஆஃப் நேம் சேஞ்ச் பண்ணதுக்கான அந்த ப்ரூஃப் இருந்தால் தேவைப்படுறவங்க கொண்டு போவீங்க. பர்சன் வித் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் தேவைப்படுறவங்க கொண்டு போவீங்க. பிஎஸ்டிஎம் 1 to 8 வரை நான் பிஎஸ்டிஎம் படிச்சிருக்கேன் அப்படின்னா அதுவுமே நீங்கள் கொண்டு போகலாம். அது படிச்சிருப்பீங்க கொண்டு போவீங்க. பிஎஸ்டிஎம் ஆமாம் அதுவும் முக்கியம்தான். இப்போ பெரும்பான்மையான நபர்கள் வச்சுருப்பீங்க. அப்புறம் டிடபிள்யூ சர்டிஃபிகேட் இருந்தால் அது தேவைப்படுறவங்க அப்ளிகபிள் தேவைப்படுறவங்க கொண்டு போவீங்க. அப்புறம் ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் வந்து மொத்தம் அந்த ஜிஓ படி இங்கே 20 இல்லை 19 தான் வரும். ஒன்று கிடையாதுல, என்ன கிடையாது இந்த இது ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்படின்ற ப்ரியாரிட்டி இங்கே வராது. இந்த 19 ப்ரியாரிட்டியில் எனி ஒன் ப்ரியாரிட்டி அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கொண்டு போவீங்க. அப்புறம் லாஸ்ட்டாக இந்த கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணுறவங்களாம் என்ஓசி வாங்கிட்டு போவீங்க. நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் தேவைப்படுறவங்க கொண்டு போவீங்க இஃப் அப்ளிகபிள். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கேரக்டர் அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட். இப்போ நீங்கள் இதில் என்ன கேட்குறீங்கன்னா கேரக்டர் அண்ட் கான்டாக்ட் போட்டிருக்காங்களே ரெண்டும், கேரக்டர் சர்டிஃபிகேட் ஒன்று கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஒன்று, ரெண்டும் வேறு வேறையாக கேட்குறீங்க. அப்படிலாம் கிடையாது, ரெண்டும் வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். ஸோ கேரக்டர் சர்டிஃபிகேட்னாலும் ஒன்று தான், கான்டாக்ட் சர்டிஃபிகேட்னாலும் ஒன்று தான், ஓகேங்களா. நன்னடத்தை சான்றிதழ் இது நம்முடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் காமன் ஃபார்மேட்டில் ஒரு இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இருக்குது. அப்படி இல்லாட்டி இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு ஃபார்மேட் இருக்குது. 2 ஃபார்மேட்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. தேவைப்படுறவங்க நம்மள்கிட்ட கேட்டு கூட வாங்கிக்கோங்க. எங்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது. குரூப்பில் கூட கேளுங்க. குரூப்பில் வந்து நான் அதை ஷேர் பண்ணி வச்சு பின் பண்ணி கூட வச்சுருப்பேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க என்ன ஏதுன்னு, ஓகேங்களா. இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் யார்கிட்ட சைன் வாங்கணும் அப்படின்றத வந்து கேட்குறீங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ளூ இங்க்கு, பிளாக் இங்க்கு, ரெட் இங்க்கு, க்ரீன் இங்க்கு இந்த 4 இங்கில் சைன் போடுறவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம், ஓகேங்களா. என்னோடய சஜஷன் என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது என்னுடைய ஒப்பீனியன் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களை விட வயதில் மூத்த ஒரு நபர், ஏன்னா இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து ஃபைனல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இல்லை, பட் இது வந்து ஒரு ப்ரிலிமினரி சிவி. ஸோ அதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல இருந்தேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா என் கான்செப்ட் படி வந்து என்னுடைய வயதில் மூத்த நபர், அவர் ஒரு டிகிரி படிச்சிருப்பார், அவர் எங்கள் வீட்டு பக்கமோ ஏத்தாப்புலையோ பக்கத்து வீடோ இல்லை அடுத்த தெருவோ, இப்போ நான் இருக்கிற வீட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவர் வீடு இருக்கணும். அவருக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய அண்ணனோட ஃப்ரெண்டாக கூட இருப்பார். அது மாதிரி என்னோட வயதில் மூத்தவர் ஒரு டிகிரி படிச்சிருப்பார். அவர்கிட்ட போய் நான் போய் பிளாக் இங்கில் சைன் வாங்கிக்கிடுவேன். ஏன்னா ஒரு ப்ரிலிமினரி சிவி, ஸோ ரொம்ப எஃபர்ட்லாம் போடணும், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது. ஒரு பிளாக் இங்கில் சைன் வாங்கிக்கிறேன். இது வந்து என்னோட ஒரு ஒப்பீனியனை நான் சொல்கிறேன். நான் அந்த சுச்சுவேஷன் அப்படி தான் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்றத சொல்கிறேன், ஓகேங்களா. பட் இதுக்கான உண்மையான ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த சொல்லியிருக்கேன்ல அந்த என்னது
ஃப்ரம் 2 பர்சன்ஸ், அதாவது 2 நபர்களிடமிருந்து சான்றிதழ் வந்து சைன் வாங்கணும். அதான் நன்னடத்தை சான்றிதழ் வந்து யார்கிட்ட வாங்கணும்? 2 நபர்களிலிருந்து வாங்கணும். ஒரு சர்டிஃபிகேட்டில் 2 பேரும் சைன் போட்டுற மாட்டாங்க. ஒரு சர்டிஃபிகேட்டில் ஒருத்தர் சைனு, இன்னொரு சர்டிஃபிகேட்டில் ஒரு சைனு. ஓகேங்களா? அப்போ 2 வெவ்வேறு நபர்கள்ட்ட 2 சைன் வாங்கிக்கிடுவீங்க. அப்படி சைன் வாங்கும் போதுமே நம்மகிட்ட 2 ஃபார்மெட் இருக்கே. அதான் காமன் ஃபார்மெட் ஒன்று வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. அஃபிஷியல் வெப்சைட் போன உடனே ஃபார்மு அப்படின்ற டேபில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு ஃபார்மெட் இருக்குது. அப்புறம் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குல்ல, இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு ஃபார்மெட் இருக்குது. தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்குது. மொத்தம் 1 ப்ளஸ் இங்கே ஒரு 2, மொத்தம் 3 ஃபார்மெட் இருக்குது. நம்ம வந்து ஒவ்வொரு ஃபார்மெட்லேயும் ஒன்று வாங்கிக்கிறோமா? அப்போல்லாம் வாங்காதீங்க. ஒன்று வாங்கினா தமிழ் ஃபார்மெட்டில் வாங்கிடுங்க. அப்போ இல்லாட்டி இங்கிலீஷ் ஃபார்மெட்டில் வாங்கிடுங்க. ஓகேங்களா? ரெண்டையுமே ஒரே லாங்குவேஜ் ஃபார்மெட்டில் 2 ஃபார்மெட்டில் வாங்கிடுங்க. ஆனால் 2 வெவ்வேறு நபர்கள்ட்ட வந்து சைன் வாங்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டை பற்றி. அதனால் ரெண்டுமே கேரக்டர் வேறு, கான்ட்ராக்ட் வேறையா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து தப்பாக புரிந்து கொள்ள வேண்டாம். நான் பெருசாக இப்படி கூட பண்ணிடுறேன். நான் அதை வந்து ஒரு டிரைவ் லிங்காக சேஞ்ச் பண்ணி ஒரு லிங்காக கூட உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுத்துட்றேன். இந்த ஃபார்மெட்டோட இதெல்லாம் 3 பேஜுமே பார்த்தீங்கன்னா ஒரே பிடிஎஃப்ல இருக்கும். நீங்கள் எந்த ஃபார்மெட்டில் அந்த 3 பேஜில் எனி ஒன் ஃபார்மெட்டில் வந்து 2 பேர்கிட்ட வந்து நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் போட்டு நீங்கள் வந்து அதில் எழுதிட்டு நீங்கள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சைன் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இந்த கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வந்து இதில் இன்னொரு டவுட்டு வரும். நான் 2 நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணேன். அப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் 2 கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டு, 2 நோட்டிஃபிகேஷன் 4 கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வந்து கொண்டு போகணுமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் வரும். எதுக்கும் 4 கொண்டு போங்க. ஓகேங்களா? ஒரு காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. யார்கிட்ட வாங்க போகிற? அண்ணங்கிட்ட தானே, கேளு என்ன வேணுமோ கேளு. அந்த மாதிரி தான். யார்கிட்ட வாங்க போகிறீங்க சைனு? உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டயோ ஃப்ரெண்டோட அண்ணன்கிட்டயோ தானே. ஒரு பிளாக் இங்கில் சைனை போட்டு கொடுக்க போகிறாங்க. 4 என்ன 10 கூட வாங்கி வைங்க அப்படின்ற மாதிரி தான். வாங்கி வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா டிஸ்ட்ரிக் கோர்ட்டு இப்போ இதுக்கு முன்னாடி டிஸ்ட்ரிக் கோர்ட் 2024 நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சிவி டைமில் பெரும்பாலான டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி இந்த ஜோனல் வைஸ் அட்டன் பண்ணாங்க பார்த்தீங்களா. அவங்களாம் வந்து இந்த மாதிரி 2 நோட்டிஃபிகேஷனுக்குமே செலக்ட் ஆகி சிவிக்கு போயிருப்பாங்க. அவங்கள்ட்டலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இடங்களில் 2 கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் தான் வாங்கிட்டாங்க. ஆனால் ஒரு சில இடங்களில், குறிப்பாக சென்னை இந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா, சென்னையில் குறிப்பாலாம் 4 கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் தேவை அப்படின்ற மாதிரி அந்த நேரத்தில் சொல்லிவிட்டாங்க. பட் 2 இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் ரிமார்க் நோட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு இப்போ ப்ராக்டிக்கல்லாம் போகிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒரு இஷ்யூ கிடையாது. பட் இருந்தாலும் 4 கொண்டு போங்க, தப்பு கிடையாது. ஓகேங்களா? நான் 2 வேஸ்டான என்ன போயிட்டு போகுது. அப்புறம் அந்த பிஎஸ்சிஎம் சர்டிஃபிகேட் நான் வந்து நீங்கள் புதுசாக வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த எம்கசியில் கொடுத்த இதே ஃபார்மெட்டில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லாட்டி நான் எங்கிட்ட டிஎன்பிஎஸ்சி வாங்கினதே எங்கிட்ட இருக்குது அப்படின்னா அதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் புதுசாக இந்த ஃபார்மெட்டில் தான் வாங்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களுடைய பழைய டிஎன்பிஎஸ்சி ஃபார்மெட்லேயே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் இந்த இபிஎஸ்டிஎம் வச்சுருப்பாங்க. சில பேர் இந்த ஸ்கூலில் வாங்கின பிஎஸ்டிஎம் மாதிரி அந்த பேப்பர் ஃபார்மெட்டு தான், அந்த மாதிரி பிஎஸ்டிஎம் வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு விஷயம், டிசி மட்டும் கொண்டு போகலை, ஒரிஜினல் டிசி கொண்டு போகலை அப்படின்னா எக்ஸ்கியூஸ் கொடுத்து அதை ரிமார்க்கில் நோட் பண்ணி வைக்கிறதுக்கெலாம் இங்கே வேலையே இல்லை. என்ன தெளிவாக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் டிசி எதுவும் எடுத்துகிட்டு வரலை, லாஸ்ட் ஸ்டடிடு டிசி எடுத்துகிட்டு வரலை அப்படின்னா நீங்கள் அந்த சிவி முடிச்சதுக்கப்புறமா ரிஜெக்ட்டு, நீங்கள் அதுக்கப்புறம் உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு போக மாட்டீங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதனால் ஒரிஜினல் டிசி அப்படின்றது இம்பார்ட்டண்ட், அது மறந்துடாமல் கொண்டு போயிருங்க. ரொம்ப 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 முக்கியம் அந்த ஒரிஜினல் டிசி அப்படின்றது.